இது என்ன பழம், என்ன வெரைட்டி பழம்? இது நம்ம நாட்டு வெரைட்டி. இது பண்ருட்டி. ஓ, பண்ருட்டி. 5 வருஷம் ஆச்சு. இது ஓகே. இன்னும் பெருசா வரும். இந்த வருஷம் தான் வந்துட்டு இருக்குங்களா? இந்த வருஷம் தான் இப்பதான் வந்துட்டு இருக்கு. இது இன்னும் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல. ஒரு பழம் எவ்வளவு கேஜி வரும்? இது வந்து ஒரு 1.5 கிலோ இருந்தா 10 கிலோ மேல 12 கிலோ வரல வரும். ஓகே. அது ஒரு 5 கிலோ வரும். இன்னும் ஒரு 2 மாசத்துல வருங்களா? இது ஒரு 5 கிலோ வரும். இதுவே 10 கிலோ வரலாம். இது இன்னும் ஒரு மாசம் இருக்கணும். ஸ்வீட் நல்லா இருக்கும். நம்ம நாட்டு வெரைட்டி இல்ல, அதனால நல்லா இருக்கும். நிறைய காய்க்கும். ரொம்ப வந்து எக்ஸாட்டிக்கா தான் எல்லாமே இருக்கும். இப்ப காலம் மாறுது இல்ல. ஆமா. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எதெல்லாம் வராதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் நீங்க செஞ்சு காமிச்சிருக்கீங்க உங்களோட தோட்டத்துல. ரொம்பவே பெரிய விஷயம் இது. கலெக்டர் சார் சொல்லிட்டாரு, ரேர் வெரைட்டியா இருக்கு. நான் எங்கேயுமே பார்க்கல. எல்லாமே ரேர் ஃப்ரூட் இருக்கு. எல்லாம் 2 செடி வேணும் நம்ம. இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு சக்சஸ். ஓ, 3-4 இயர்ஸ் ஆகுது. இது இதுல இருந்து நிறைய எடுத்துட்டேன். எனிவே நான் இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சது எனக்கு சந்தோஷம். கடவுள் வந்து நம்ம எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அது நம்மளுக்கு ஒரு வழி காமிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் எங்க சாரை தான் நான் சொல்லணும். ஏன்னா எங்க சார் தான் வந்து இந்த தோட்டத்துல வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அவர் மூலியமா நான் சும்மா விளையாட்டுத்தனமா உள்ள வந்தேன். இதுல நான் அப்படியே ரொம்ப ஈடுபாடா இதுக்குள்ள ஆயிட்டேன் நான். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி இந்த டைம் எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ.